Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 13. Find the general solution of the differential equation e power y plus 1 into cos x dx plus e power y sin x dy which is equal to 0. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு differential equation கொடுத்திருக்காங்க. நம்மள general solution கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? given எடுத்து clear-ஆ எழுதியாச்சு to find the general solution. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்திருக்க differential equation. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? general solution கண்டுபிடிக்க சொல்றாங்க. general solution என்னப்பா? அதாவது differential equation dx by dy or dy by dx இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த derivatives எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலான ரிலேஷன்ஷிப்பு எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படி டெரிவேட்டிவ்ஸை ரிமூவ் பண்ண முடியும்? டெரிவேட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணணுன்னா இன்டகிரேட் பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும், நமக்கு தெரியும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் டேர்ம்ஸு ஒய் டேர்ம்ஸு, அதாவது இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள், இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கணும், செப்பரேட் பண்ணிக்கணும். சரியா? இதில் பாருங்கள், separating the variables we get first e power y plus 1 into cos x dx னு இருக்கு இல்லையா, which is equal to, அதாவது இங்கே ப்ளஸில் இருக்குது e power y into sin x dy, இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம். ஓகேவா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஸோ இதை மட்டும் நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த டேர்மை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? அப்போது ப்ளஸில் இருக்க இந்த டேர்மை இந்த சைடில் போகும்பொழுது மைனஸ் e power y sin x dy அப்படின்னு போயிடும். சரியாப்பா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே cos x இருக்குது அண்ட் dx இருக்குது இல்லையா. ஸோ இந்த sin x-ஐயும் இது கூடயே கொண்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது cos x by sin x, ஏன்னா இங்கே sin x இன்டூவில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது எப்படி வரும்? பையில் வரும். சரியா? நியூமரேட்டில் இருக்குது, ஸோ நமக்கு டினாமினேட்டில் தான் அது வரும். ஓகேவா? இன்டூ dx அப்படியே வச்சுக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் e power y plus 1 இங்கே எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷனில் தான் போகும் இல்லையா, அதாவது பையில் போகும். அப்போது இங்கே மைனஸ் e power y dy இருக்குது ரிமைனிங். கரெக்டாக? sin x இந்த சைடில் போயிட்டு அப்போ மைனஸ் e power y dy மட்டும் தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த e power y plus 1 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது எப்படி வந்துடும்? இங்கே பையில் வந்துடும். சரியா? e power y plus 1 இது பையில் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் வேரியபிளை தனியாக பிரித்து வச்சுருக்கோம், ஒய் வேரியபிளை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சரியா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போது இன்டகிரல் cos x by sin x dx which is equal to மைனஸ் வெளில வச்சுக்கலாம், இன்டகிரல் e power y by e power y plus 1 dy. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதாப்பா? ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த sin x-க்கு பதிலாக நான் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். புட் t which is equal to sin x. சப்ஸ்டியூஷன் போட்டாலே என்ன செய்வோம்? உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt by dxன்னு கிடச்சிரும் இல்லையா, which is equal to, ஃபார்முலா சொல்லுங்கள், we know that d by dx of sin x. sin x-ஐ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? நமக்கு cos x வந்துடும் இல்லையா. அப்போ இங்கே நமக்கு cos x வந்துடும். அப்போது dt which is equal to cos x into dx. இந்த dx பையில் இருக்குது, இந்த சில பண்ண அப்படி போவோம், இன்டூவில் வந்துடும். புரியுதாப்பா இது? அதாவது இங்கே sin x-க்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? டீன்னு போடுறேன். சரியா? டீன்னு போடும் பொழுது எனக்கு இந்த cos x dx இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? நம்ம dt அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? அப்போது
இங்கே பாருங்கள் இன்டக்ரல் இதை நான் என்ன போட்டிருக்கேன் டீன்னு எடுத்திருக்கேன் சரியா. இது எனக்கு டிடின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. இது எனக்கு என்னது டிடி. அப்போ டிடி பை டீன்னு வரும், அதாவது 1/t டிடி. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு டிடி, இதில் வந்து பையில் தானே டி இருக்குது. ஸோ 1/t. ஸோ 1/t டிடி. ஸோ இந்த இன்டகிரேஷனை தான் நம்ம இப்படி எழுதி வச்சுருக்கோம் சரியா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் சப்ஸ்டியூஷன் போடலாம் சரியா. புட்டு யூன்னு எடுத்துக்கிறேன். u which is equal to e power y plus 1. இந்த e power y plus 1 நான் u அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ உடனே என்ன பண்ணுவேன், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவேன். u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது du by dy அப்படின்னு கிடச்சிரும், which is equal to, இதுக்கும் ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of e power y, அதாவது e power x, which is equal to என்னது e power x தான் இல்லையா. e power x with respect to x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு e power x தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், d by dx of constant, which is equal to என்னது 0. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ பாருங்கள், இப்போ இந்த e power y with respect to y நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ என்ன வரும், எனக்கு e power y தான் வரும். அண்ட் 1 அப்படின்ற கான்ஸ்டண்ட்டை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், 0 ஆகிடும். அப்போது du by dy which is equal to எனக்கு e power y அப்படின்னு கிடச்சிரும். தென் இதுலேருந்து du which is equal to e power y, இந்த dy இந்த சில வரும்பொழுது எனக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் தான் போடுறோம். e power y plus 1க்கு பதிலாக யூன்னு எடுத்திருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா du which is equal to e power y into e power dy அப்படின்னு கிடைக்குது சரியா. இப்போ இதில் இந்த e power i plus 1க்கு பதிலாக என்ன போட போகிறோம், யூன்னு போட போகிறோம். அண்ட் இங்கே பாருங்கள் e power y dy, இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், du அப்படின்னு போட போகிறோம் சரியா. இப்போது இந்த செட்டில் என்ன இருக்குது, ஈக்குவல்ட்டு இருக்கு இல்லையா, விச் இஸ் ஈக்குவல்ட்டு, அதாவது இன்டெக்ரல் 1/t dt இதுதான் இப்படி மாறி இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது இன்டெக்ரல், இது நமக்கு என்ன ஆகிடுச்சு du ஆகிடுச்சு, இது என்ன ஆகிடுச்சு u ஆகிடுச்சு. அப்போ 1/u du. புரியுதாப்பா இது என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இங்கே டீன்றது என்னது sin x, இங்கே யூன்றது யார் e power i plus 1 ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. இன்டகிரேஷன் ஃபார்முலா சொல்லுங்கள். we know that இது எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டெக்ரல் 1/x dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது சரியா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணால் log mod x plus c கரெக்டாப்பா. அப்போ இங்கே என்ன ஆகும், நமக்கு log mod tன்னு கிடச்சிரும் சரியா. இது என்ன ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் log mod u ப்ளஸ் ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம், இது c1ன்னு வச்சுக்கோம் ஓகேவா. புரியுதா இது. ஓகே, இங்கே டி யார், sin x ஓகேவா. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு u யார், e power y plus 1 ஓகேவா ப்ளஸ் c1. இப்போ இங்கே மைனஸில் இருக்கு இல்லையா இந்த டேர்ம், இதை நம்ம இந்த சைடில் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், log mod sin x ப்ளஸ் log mod e power y ப்ளஸ் 1 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே c1 இருக்கும் ஓகேவா. இப்போ இதுலேயே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், log a ப்ளஸ் log b. என்ன ஃபார்முலா, log a ப்ளஸ் log b விச் இஸ் ஈக்குவல் டு log ab கரெக்டா. இது எப்படி எழுதிடலாம், log sin x into e power y plus 1 அப்படின்னு எழுதிடலாம், which is equal to c1. இது கிளியராக புரியுதாப்பா. இப்போது லாகரிதமிக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்போனென்ஷியலில் மாற்றுவோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக log b base a which is equal to c அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், எதுக்கு லாக் எடுக்கிறோமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பேஸில் என்ன இருக்கும் அதை எழுதி, இந்த லாகோட ஆன்சர் சி தானே, அது இங்கே பவரில் எழுதிக்கணும் சரியா.
log b base a which is equal to c இருந்துச்சுன்னா b which is equal to a power c அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல பேஸில் என்ன இருக்குது பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா e இருக்கதா இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம இதை எப்படி வந்து எக்ஸ்போனென்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது தானே நமக்கு பிக்கு பதிலாக தானே இருக்குது. அப்போது e power y plus 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இன்டூ sin x. கரெக்டாக? which is equal to இங்கே யார் பேஸில் இருக்கா e. ஸோ அந்த e வந்து இங்கே வந்துடுவாங்க, பவரில் யார் வந்துடுவாங்கன்னா c1 வந்துடுவாங்க. ஓகேவா? இங்கே இந்த e power c1 இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ சின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகே, அப்போ என்ன ஆகும் நமக்கு ஈக்குவேஷனு e power y plus 1 into sin x which is equal to c ஆகிடும். கரெக்டாக? இதுதான் வந்து நம்மளுடைய ஜெனரல் சொல்யூஷன். ஓகேவா? therefore this is our required general solution எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?